ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உரையாற்றினார். அன்று புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்று புரட்சி தளபதியை பார்க்கிறேன் என்று தொடங்கிய அவர், நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது தளபதிதான். இந்த கூட்டம் நாளைய தமிழகத்தின் வரலாற்றை படைக்கும் கூட்டம் என்று உற்சாகமாக அறிவித்துள்ளார். செங்கோட்டையன் விஜயை பற்றி, விஜய் மனிதநேயம் மிக்கவர் என்றும் ஆண்டுக்கு ரூபாய் 500 கோடி வருவாயை வேண்டாம் என்று விட்டுவிட்டு மக்களுக்கு பணியாற்ற வந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்க நல்ல தலைமை வேண்டும் என்ற மக்களின் கனவு நிறைவேறியுள்ளது என்றும் பரிசாற்றியுள்ளார். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த பேச்சு கூட்டத்தில் குவிந்த லட்சக்கணக்கான தொண்டர்களிடம் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தீர்ப்பளிக்கும் கூட்டம். பெரியார் மண்ணில் கூடியிருக்கும் இந்த கூட்டம் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் இருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் விஜயின் தலைமையை புரட்சி தளபதி என்று போற்றியுள்ளார். இது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2026 தேர்தல் உத்தியில் வன்னியர் சமூக ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் ஈரோடு மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இவருடைய பேச்சானது விஜயை மக்கள் தலைவராக உயர்த்தி பார்க்கும் வகையில் அமைந்துள்ளது. நல்ல தலைமை வேண்டும் என்ற மக்களின் கனவு நனமாகி இருக்கிறது என்ற அவரது வார்த்தைகள் தொண்டர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்து வருவதை இந்த கூட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது.